சார். ஐயா, உங்களுடைய கையில் இருக்கிற மூலிகை பேர் என்ன, அதனுடைய பயன் என்ன ஐயா? இதுதான் சார் வல்லாரை, நாட்டு வல்லாரைன்னு சொல்லுவாங்க. நாட்டு வல்லாரை. ஆமாம், வயலோரங்களிலும் கால்வாய்களில் வாய்க்கால்களில் வரக்கூடியது நாட்டு வல்லாரை. வல்லாரை போல் ஒரு நல்லாரை காண்பதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, மூளையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால இதற்கு பேர் நல்லாருன்னு சொல்லுவாங்க. அந்த வல்லாரை கீரை ரொம்ப அற்புதமான கீரை. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பு சத்து நிறைய உடையது. உப்பு சத்தும் செம்பு சத்து நிறைந்த மூலிகை. மூளைக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக உண்டாக்கும், மூளைக்கு சக்தியை கொடுக்கும். இதை பார்த்தீங்கன்னா அந்த மூளை வடிவிலே இருக்குது பாருங்க. இது எப்படி சாப்பிட்றதுங்க? சாப்பிட்ணுன்னா சிறு பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு சிந்தனை, நல்ல ஆரோக்கியமான உடல் வரணுன்னுக்கிட்டா இந்த வல்லாரையை இடித்து சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் சாறு, ஒரு 100 கிராம் திப்பிலி, அந்த திப்பிலியை ஒரு பாத்திரத்தில் போட்டு, பாத்திரம்னா பீங்கானா இருக்கணும், பீங்கான் பாத்திரத்தை போட்டு அது முழுக்க இந்த சாறை விடணும். விட்டு வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு இது நல்லா அப்படியே அந்த சாரெல்லாம் குடிச்சிட்டு திப்பிலி கொஞ்சம் கனமாயிட்டு ஊட்டிடும். அதுக்கப்புறம் அது வெயிலில் காய வைக்கணும். நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் அந்த சாரை அதே மாதிரி இடித்து அதில் விடணும், முழுக விடணும். அந்த மாதிரி 3 முறை விட்டால் போதும். இந்த திப்பிலியில் இருக்கிற அந்த இதெல்லாம் சுற்றி ஆகிடும். சுற்றி ஆகிட்டதுக்கப்புறம் அந்த திப்பிலி வந்து பக்குவப்பட்டுடும். அதை நல்லா காய வச்சு பவுடர் அரைச்சிடணும். அந்த திப்பிலியை அரைச்சிட்டு திரிகேடு அளவு, அதாவது ஒரு 1/2 கிராம் அளவுக்கு கையில் இப்படி எடுக்கிற அளவுக்கு எடுத்து நல்ல மலைத்தேனில் குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பாங்க. மூளை சிந்தனை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். உடல் சூட்டை தணிக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், நல்லா பசி, நல்ல தூக்கம், இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான தகவல் சொல்கிறீங்க. நன்றிங்கய்யா.